வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல குட் பேட் அக்லி இந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி அதிகமான ஒரு வரவேற்பு அடைஞ்சிருச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுக்குலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து கோல்டு ரிங்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது. இன்னொரு பக்கம் வந்து அஜித் சார் போட்டிருந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து பயங்கரமாக சேல் ஆகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி குட் பேட் அக்லியுடைய டீசரை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. நடிகர் அஜித்குமார் அவங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட இணைய போறதா வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி படத்திற்கு அப்புறமா வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சூர்யா அவங்களுடைய நடிப்புல வந்து அதிகமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண படம் தான் வந்து ரெட்ரோ. ஏன்னா கங்குவா படத்திற்கு அப்புறமா ஒரு ரெட்ரோ படத்துல கண்டிப்பா சக்சஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோட இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுமே வந்து இந்த ரெட்ரோ படத்தை வந்து முழுசா நம்பி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வந்து ரெட்ரோ படத்திற்காக போட்டிருக்காங்களாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து சூர்யா 45 மூவியுமே வந்து பயங்கர ஃபயரா இருந்துட்டு இருக்கான். ஆர்ஜே பாலாஜி அவங்களோட இயக்கத்துல சூர்யா 45 மூவியோட ஷூட்டிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூர்யா 45 படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ தீபாவளிக்குள்ள வந்து இந்த படத்தை எடுத்து இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய நடிப்புலையும் இயக்கத்திலையும் படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் சூர்யா அவங்கள வச்சு முதன்முறையா வந்து இயக்குறாரு. இவங்க ரெண்டு பேருடைய காம்போ வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்புல அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்துல டிராகன் படம் வந்து அதிகமான ஒரு வெற்றியை பெற்றுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏற்கனவே லவ் டுடே படத்தின் மூலமாகவும் வந்து இவர் 100 கோடி வசூல் பண்ணாரு. அந்த வரிசையில டிராகன் படத்திலுமே வந்து 100 கோடி வந்து வசூல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ டிராகன் படமும் லவ் டுடே படமும் 100 கோடி கொடுத்ததுனால 100 கோடி கதாநாயகன் அப்படின்னே வந்து பிரதீப் ரங்கநாதன் அழைக்கப்படுறாரு. இது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அடுத்ததான் எல்ஐகே படத்தை வந்து விக்னேஷ் சிவன் அவங்க வந்து இயக்குறாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்புல எல்ஐகே படமும் வந்து 100 கோடியை தொடும் அப்படின்றத அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒரு வேளை 100 கோடியை தொடுற அளவுக்கு அந்த படம் வந்துச்சு அப்படின்னா 100 கோடி கதாநாயகன் டிராகன் அப்படின்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் அவங்களுடைய வரிசையில பல படங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சந்தானம் அவங்களுமே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் அவங்களுடைய 49வது படம், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து பயங்கர அளவில் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர் மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து அந்த ப்ரொஃபஸரை வந்து கத்தி வச்சிருக்கிற மாதிரி, இது மாதிரிலாம் வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகி நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு போஸ்டர் மூலமாகவே இந்த படத்தின் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனதோட மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் 49 படத்தில் நடிகர் சந்தானம் அவங்களும் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே நம்ம வல்லவன் படத்துலலாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நிறைய படங்கள் வந்து சந்தானம் அவங்களோட எஸ்டிஆர் அவர் நடிச்சிருந்தா கூட வல்லவன் படம் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த வரிசையில் இப்போ மறுபடியும் வந்து சிம்பு மற்றும் சந்தானம் அவங்க இணைய போகிறாங்கன்ற ஒரு தகவல் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது ரசிகர்களுக்கு. சரி, இணைய போகிறாங்களா, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 97வது ஆஸ்கார் அவார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வழங்கப்பட்டா கூட அனோரா படம் வந்து அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீன் பேக்கர் அவங்களுடைய இயக்கத்தில் அனோரா படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகைன்னு 5 விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த அனோரா படம் தான் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேலும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.